ஒரு மிகப்பெரிய கம்பெனியின் முதலாளி தனக்கு வயதாகிவிட்டதால் அவர் கம்பெனியின் பொறுப்பை அவரிடம் வேலை செய்யும் ஒரு திறமையானவரிடம் ஒப்படைக்க முடிவு செய்தார். எல்லோரையும் தன் ரூமுக்கு வருமாறு கட்டளையிட்டார். உங்களில் ஒருவர்தான் என் கம்பெனியின் பொறுப்பை ஏற்க வேண்டும். அதனால் உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கப் போகிறேன். யார் ஜெயிக்கிறார்களோ அவர்தான் அடுத்த மேனேஜர் என்றார். என் கையில் ஏராளமான விதைகள் இருக்கின்றன. இதை ஆளுக்கு ஒன்று கொடுப்பேன். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தொட்டியில் நட்டு உரையிட்டு தண்ணீர் ஊற்றி நன்றாக வளர்த்து அடுத்த வருடம் என்னிடம் காட்ட வேண்டும். யார் செடி நன்றாக வளர்ந்திருக்கிறதோ அவரே என் கம்பெனியின் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றார். அனைவரும் ஆளுக்கு ஒரு விதை வாங்கி சென்றனர். அந்த கம்பெனியில் வேலை செய்யும் வாசுவும் ஒரு விதை வாங்கி சென்றான். தன் மனைவியிடம் முதலாளி சொன்ன அனைத்தையும் சொன்னான். அவன் மனைவி தொட்டியையும் உரம் தண்ணீர் எல்லாம் அவனுக்கு கொடுத்து அந்த விதையை நடுவதற்கு உதவி செய்தாள். ஒரு வாரம் கழிந்தது. ஆபீஸில் இருக்க அனைவரும் தங்கள் தொட்டியில் செடி வளர ஆரம்பித்து விட்டது என்று பேசிக்கொள்ள ஆரம்பித்தனர். ஆனால் வாசுவின் தொட்டியில் செடி இன்னும் வளரவே ஆரம்பிக்கவில்லை. 1 மாதம் ஆனது, செடி வளரவில்லை. நாட்கள் உருண்டோடின. 6 மாதங்கள் ஆனது. அப்பொழுதும் அவன் தொட்டியில் செடி வளரவே இல்லை. நான் விதையை வீணாக்கிவிட்டேனோ என்று புலம்பினான். ஆனால் தினந்தோறும் செடிக்கு தண்ணீர் ஊற்றுவதை நிறுத்தவில்லை. தன் தொட்டியில் செடி வளரவில்லை என்று ஆபீஸில் யாரிடமும் சொல்லவில்லை. 1 வருடம் முடிந்துவிட்டது. எல்லோரும் தொட்டிகளை முதலாளியிடம் காட்டுவதற்காக எடுத்து வந்தார்கள். வாசு தன் மனைவியிடம் காலி தொட்டியை நான் எடுத்து போக மாட்டேன் என்று சொன்னான். அவன் மனைவி அவனை சமாதானப்படுத்தி, நீங்கள் 1 வருடம் முழுக்க உங்கள் முதலாளி சொன்ன மாதிரி செய்தீர்கள். செடி வளராதற்கு நீங்கள் வருந்த வேண்டியதில்லை. நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். தொட்டியை எடுத்து சென்று முதலாளியிடம் காட்டுங்கள் என்றாள். வாசுவும் காலி தொட்டியை ஆபீஸுக்கு எடுத்து சென்றான். எல்லோருடைய தொட்டியும் பார்த்தான். விதவிதமான செடிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உயரத்தில் இருந்தன. இவன் தொட்டியை பார்த்த அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர். முதலாளி எல்லோரையும் தன்னுடைய அறைக்கு வருமாறு சொன்னார். வாவ், எல்லாரும் அருமையாக செடியை வளர்த்து உள்ளீர்கள். உங்களில் ஒருவர்தான் இன்று பொறுப்பேற்றுக் கொள்ளப் போகிறீர்கள் என்றார். எல்லோருடைய செடியும் பார்வையிட்டார். வாசு கடைசி வரிசையில் நின்றிருந்தான். அவனை அருகே வருமாறு அழைத்தார். வாசு தன்னை வேலையை விட்டு நீக்கத்தான் கூப்பிடுகிறார் என்று பயந்து கொண்டே சென்றான். முதலாளி வாசுவிடம் உன் செடி எங்கே என்று கேட்டார். 1 வருடமாக அந்த விதையை நட்டு உரமிட்டு தண்ணீர் விட்டதை விலாவரியாக சொன்னான். முதலாளி வாசுவை தவிர அனைவரும் உட்காருங்கள் என்றார். பிறகு வாசு தோளில் கையை போட்டுக்கொண்டு, நமது கம்பெனியின் நிர்வாகத்தை ஏற்று நடத்தப் போகிறன்றவர் இவர்தான் என்றார். வாசுவுக்கு ஒரே அதிர்ச்சி. தன் தொட்டியில் செடி வளரவே இல்லை, பிறகு ஏன் நமக்கு இந்த பொறுப்பை கொடுக்கிறார் என்று குழம்பி போனார். சென்ற வருடம் நான் உங்கள் ஆளுக்கு ஒரு விதை கொடுத்து வளர்க்க சொன்னேன் அல்லவா? அது அனைத்தும் அவிக்கப்பட்ட விதைகள், பாயில்டு சீட்ஸ். அந்த விதைகள் அவிக்கப்பட்டதால் அது முளைக்க இயலாது. நீங்கள் அனைவரும் நான் கொடுத்த விதை முளைக்காததால் அதற்கு பதில் வேறு ஒரு விதையை நட்டு வளர்த்து கொண்டு வந்தீர்கள். வாசு மட்டுமே நேர்மையாக நடந்து கொண்டான். ஆகவே அவனே என் கம்பெனி நிர்வகிக்க தகுதியானவன் என்றார்.